இஸ்ரேல் ஆன் ஃபயர். அது இஸ்ரேல்ல ஃபயர் அப்படிங்கிறது போல வைக்கணும். இஸ்ரேல் ஆன் ஃபயர்ல இஸ்ரேல் ஃபயர்ஸ் அப்படிங்கிறது போல. ஏன்னா ஈரானோட மிசைல்ஸ் நெருப்பு மலையை பொழிஞ்சிருக்குது இஸ்ரேல் மேல. அதுவும் குறிப்பா டெல்லவிவ், அப்புறம் இஸ்ரேலோட வடக்கு பகுதிகள், நித்தன்யா, இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தா ஹெவியா அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. பெருத்த சேதம் இஸ்ரேலுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. பலர் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், பலரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், யாரு பிளிங்க் பண்ண போறா அப்படிங்கிறவங்க ஆரம்பிச்சாங்க இல்லையா பிப்ரவரி 28. இஸ்ரேல் இப்போ பிளிங்க் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. செய்திகள் வேணா பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீண்ட நாளைக்கு இஸ்ரேல்னால தாக்கு பிடிக்க முடியாது. இது போல மிசைல்கள் வந்துகிட்டே இருக்குன்னா இன்டர்செப்டார் இருக்காது, கண்டிப்பா இது போல சேதங்கள் ஏற்படாதும். கிளஸ்டர் குண்டுகள் அப்படிங்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல இஸ்ரேல் கம்ப்ளீட் சூப்பர் மர்சி வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொடுத்துருவாங்க. இஸ்ரேலோட வான் பரப்பு அப்படிங்கிறது ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கூட வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நினைச்ச நேரத்துல ஈரான்னால கம்மியான ட்ரோன்கள் மிசைல்களை ஏவி எந்த பகுதியை வேணாலும் இஸ்ரேல்ல தாக்க முடியும். கம்ப்ளீட் சூப்பர் மர்சி வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு கிடைச்சிருக்கு. இஸ்ரேலோட வான் பரப்பு ஈரானோட கைப்பிடியில் அப்படிங்கூட வச்சுக்கலாம். இதே போலதான் மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய பல நாடுகளோட வான் பரப்பும் ஈரானோட கைப்பிடியில தான் இருக்கு. அதுவும் குறிப்பா ஈராக்லாம் இழந்துட்டாங்க. வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது அடுத்தது புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்படி இருக்கும் சமயத்துல ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து 15வது நைட்டு தொடர்ந்து ஈரானோட ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு முழு சப்போர்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் என்னதான் அமெரிக்கா இஸ்ரேல் அட்டாக் பண்ணாலும் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாம தொடர்ந்து சப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா வீதியில இறங்கி காட்டுறாங்க. அது கொடியை பிடிச்சிட்டு வீதியில ஊர்வலம் போறது மட்டும் இல்லாம ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க, அதாவது கொஞ்சம் ஆளுங்க வேணும்பா, வாலண்டரி ஹெல்ப் வேணும் செக் பாயிண்ட்ஸுக்கெல்லாம், சில சிட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்டேஜா இருக்கு ஃபோர்ஸ், யாராவது வருவீங்களா அப்படிங்கிற ஈரான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சதுக்கு ஒரு மிக பெரும் கியூ. உக்ரைன் மாதிரி கிடையாது, பெரிய கியூ. வேற பக்கம் போய் கையெழுத்து போட்டு நாட்டை விட்டு ஓடி போறது, சும்மா உணவுப் பொருட்கள் கொடுக்கறதுக்காக கையெழுத்து போடுறது, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஈரான்ல இருக்க மக்களே பாத்துக்கிறாங்க. பட் இப்ப இந்த கியூ நிக்கிறது அப்படிங்கிறது வாலண்டரியா உதவிக்காக, ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லாம என்னை சேர்த்திக்கிங்க அப்படிங்கிற பல நபர்களும் ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு துணை நிக்கிறாங்க. வரலாறு மிக முக்கியமான ஒரு தருணம். பல நாடுகளுக்கு எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் மாறும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா ஜேர்னலிஸ்ட்ல ஒரு படி மேலேயே ஈரானோட ஜேர்னலிஸ்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே போய் டிராவல் பண்ணி எக்ஸாக்டா எந்த லைனை கிராஸ் பண்ணா அடி விழுகும், எந்த ஷிப் இப்ப டேஞ்சர்ல நிக்குதுன்றத அங்க பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா போய் வீடியோக்கள் பிடிச்சு மக்களுக்கு வந்து பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அண்டர் கம்ப்ளீட் ஈரான் கண்ட்ரோல். இதுல இருந்து தெரியுது ஜேர்னலிஸ்ட் அங்க களத்துல இறங்குறாங்க அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள ஈரான் வச்சிருக்காங்க. துளி கூட மேற்கு படைகள் அங்க உள்ள கால் வைக்கிறதுக்கே என்ன பயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உள்ள வந்தாங்கன்னா ஈரானோட ட்ரோன்கள் வெளுத்து விட்டுவிடும். பெஹ்ரீன்ல அத்தனை கப்பல்கள் இருந்துச்சு, பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தப்பிச்சு ஓடிடுச்சு அமெரிக்காவோட கப்பல்கள், டெஸ்ட்ராயர் கப்பல்கள்லாம். நல்ல வேலை, இல்லைன்னா எல்லாம் இழந்திருப்பாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. ஆயில் டேங்கர்கள் எப்படி நிக்கிது பாருங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து காமிச்சிருக்காங்க ஈரானோட ஜேர்னலிஸ்ட்லாம். முழுசும் அண்டர் கண்ட்ரோல், பிரச்சனைய முழுசும் அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா பிரிகேடியர் ஜெனரல் அகமது விடாய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் முன்னாடி பேசும்போது மீடியாக்கள் கேள்வி கேட்கும் போது, ஏங்க சும்மா அவங்க எதிரிங்கிறவங்க அது பேசிட்டே இருக்கிறாங்க, டாக்ஸ் அ லாட், அதிகமா பேசிட்டே இருப்பாங்க, அப்புறம் புள்ளி பண்ணிட்டே இருப்பாங்க, அசாசினேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதுல எல்லாம் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம மக்களோட அந்த வில் பவர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரான்றது ரொம்ப ஸ்ட்ராங், நம்மளோட மக்கள் அதுல உறுதித்தன்மையோட இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அப்படிங்கிறதுல நம்ம காட்டணும். நம்ம எதிரிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம மாறிடக்கூடாது, இது ஒரு த்ரெட்டா மாறக்கூடாது. அவங்க அதிகமா பேசலாம் கண்டுக்காதீங்க, நம்ம செய்யறத கிளீனா செய்யறோம், எல்லாம் அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து பேசியிருக்காங்க. ஸோ அது மக்கள் முன்னாடி நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இப்போ
அமெரிக்கா ஒரு பகுதிகளா இப்போ மிடில் ஈஸ்ட்ல இழக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட், டேங்கர் ஏர்கிராஃப்ட். எப்போ ஈராக்ல அமெரிக்காவோட அந்த பெட்ரோல் எரிபொருள் நிரப்பக்கூடிய அந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா தாக்கப்பட்டுச்சோ இல்ல ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க, அப்பத்துல இருந்து அந்த கேசி ரக டேங்கர் வந்து பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ளாச்சு. அப்பத்துல இருந்து ஈராக் பகுதியை வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு ஈராக் சவுதி பார்டர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால என்னன்னா ரொமேனியால இருந்து வராங்கன்னா இந்த பார்டர் எல்லாத்தையும் தாண்டி, அதாவது துருக்கி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிரியால இருந்து சவுதி, இது போல வரும்போது அங்க வந்து பெட்ரோல் ரீஃபியூல் பண்ணும். அங்க ரீஃபியூல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஈரானுக்கு வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரேலுங்கிறவங்க வந்து பண்ண வந்தாங்கன்னா இது மாதிரி தாண்டும் போது சவுதி அரேபியா பக்கத்துல வந்து எடுத்துட்டு ரீஃபியூல் வந்து அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சவுதி அரேபியாவோட வான்பரப்பை அமெரிக்கா யூஸ் பண்றாங்க. இது போல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது அந்த KC-135 ரக டேங்கர் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராந்தியத்துக்கு அச்சுறுத்தல் தான். அதெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய டேஞ்சர் அந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும். சவுதி அரேபியா இதை கண்டிக்க போறாங்களா இல்ல பண்ணிக்குவாங்க அப்படிங்கறத அளவு பண்ண போறாங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா அப்பாஸ் அராச்சி அவர்கள் சொல்லியிருந்தாரு, எங்களோட தீவுகள் மேல தாக்குதல் பண்றதுக்கு UAE-யோட டெரிட்டரி யூஸ் பண்ணி தான் அடிச்சுக்கிறாங்க, அதுக்கான ரிட்டாலியேஷன் வரும் அப்படிங்கிறது போல. ஸோ இப்போ டேங்கர்ஸ் எல்லாமே சவுதியோட ஏர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணும்போது இதுக்கப்புறம் சவுதி மேலேயும் தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கோல இதே போல தாக்குதல் இருக்கும் லெவல் அப்படிங்கோல சொல்லுவாங்களான்ற கேள்விகள் ஈரான் தரப்பு இருந்து. இதுல ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஈராக் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா அது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலையே, யாரோ ஒருத்தங்க கீழே இருந்து அதை அடிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் இப்படி செஞ்சுட்டாங்களா, அதை அவாய்ட் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இன்னி மிடில் ஈஸ்டை விட்டு ஓட ஆரம்பிப்பாங்க அமெரிக்கா அப்படிங்கிற செய்திகள். ஏன்னா இப்ப ஈரான்ல லான்ச் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வருது இல்லையா, எல்லாம் வச்சு பார்க்கும்போது பூரா பழைய ஜென்ரேஷன் ட்ரோன்களா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் 10 வருஷம் பழசா இருக்கக்கூடிய ட்ரோன்கள் தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டார்கெட் 238 அந்த மாதிரியான ட்ரோன்களை இப்ப வரைக்கும் பயன்படுத்தின மாதிரியான பிக்சர் வீடியோஸை ரிலீஸ் பண்ணல. 50 வேவுக்கு மேல போயிட்டு இருக்கு. பழைய ஜென்ரேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த புது ஜென்ரேஷன் சீக்கரு, வார்ஹெட்டு இதெல்லாம் இருக்கக்கூடிய டார்கெட் ட்ரோன்களை பயன்படுத்தவே இல்லை ஈரான். இதுக்கே முடிச்சுட்டாங்களே, இனி புதுசெல்லாம் வந்ததுன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. நான் IRCG கொடுக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா IRGC ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் கார்டு அவங்க கொடுக்கக்கூடிய வீடியோக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது பூரா பழைய ட்ரோன்களா தான் இருக்கு. ஸோ புது ட்ரோன்கள் வரும்போது ஆட்டம் இன்னும் சூடு பிடிக்கும் அப்படிங்கிற பல அனுசுகளோட கருத்துக்கள். ஸோ ஏன் அதெல்லாம் இன்னும் ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ள கால் வைக்கிட்டோம், கண்டிப்பா ஒரு லேண்டிங் ஆப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு அதிகமா தேவைப்படும், அதுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஹோல்டு பண்ணிக்கிறாங்களான்ற கேள்விகள். அது மட்டும் இல்லாம March 9 இருந்து இப்ப வரைக்கும் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் ஈரான் ஸ்டெடியா மிசைல் ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப ஸ்டெடியா இருக்கு. மொதல் நாட்கள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் ஸ்டெடியா லான்ச் பண்றாங்க. கம்மியா லான்ச் பண்ணாலும் அதிகப்படியான தாக்குதல்கள் மிசைல் ட்ரோன்களை யூஸ் பண்ணி இலக்குகளை அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் பார் சார்ட்டை போட்டு எல்லா நிறுவனங்களும் மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு, அது வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல ஸ்பீக்கர் ஆஃப் ஈரானியன் பார்லிமெண்ட் முகமது பகேரி அவர்கள், பகேரி காலிஃபாட் அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டாகல. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா கிளியரா தெரியுது, குவைட் கிளியர். திஸ் வாஸ் ப்ரூவன் ஒன் திங் குவைட் கிளியர். அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராந்தியத்துல இருக்கிறது வந்து யாரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எல்லாம் கிடையாது, அவங்க ஒரு த்ரெட்டு தான். அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, யாரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இஸ்ரேலை தவிர்த்து இஸ்ரேலு தான் அவங்க எல்லாமே. மற்றபடி இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் கேர் பாலிசி தான் அமெரிக்காக்கு. யாராவது ஒருத்தங்க அமெரிக்காவோட துணியை போட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க லிட்டரலா நேக்குடுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது போல ரொம்ப எக்ஸாக்டான ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்றும் பெருசா இல்லை, அதிகப்படியான இழப்புகள் நடக்குது. ஏன்னா இப்ப குவைத் சிட்டி சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி, இந்த விமானம் இருக்கு இல்லையா அத்தாரிட்டி, இந்த குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட ரேடார் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு செய்திகள் வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பல பகுதிகள்லயும் ஈரான் தாக்குதல் பண்றாங்க. அதை தடுக்கிறதுக்கு அமெரிக்கானால முடியல. ஆனா முழு ப்ரொடெக்ஷன் இஸ்ரேல்ல வச்சும் இஸ்ரேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லாம போயிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா என்ன பண்ண போறாங்க,
அமெரிக்கா இப்ப லைட்டா பிளிங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிகமா பிளிங்க் பண்ணும்போது அழிவுகள் பேரழிவுகளா இருக்கும். கூடிய சீக்கிரம் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாங்களா, இல்ல ஈரானோட டேர்ம்ஸுக்கு இல்ல பிரச்சனைகள் பெருசாகுமா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பையன் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.